ஸோ செக்டர் 36 இந்த மூவி பார்த்தோன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி டைரக்டர் பை ஆதித்யா நம்பல்கர். ஸோ ரிட்டன் யார் பார்த்தீங்கன்னா பாடியான் ராய் சௌத்ரி. ஸோ இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. எங்கே ஆனதுன்னா நொய்டா இன் 2006. ஸோ இது சீரியல் மர்டரோட ட்ரூ ஸ்டோரி. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் பார்த்தா லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்தில் ஆனது. ஸோ இப்போது ஓடிடியில் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டோரினா பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு சைக்கோபாத். அவன் எப்படி ஸ்லம்மில் இருக்கிற சில்ட்ரனை எப்படி கிட்னாப் பண்ணி அவங்களெல்லாம் எப்படி ப்ரூட்டலாக கில் பண்ணி அதை பற்றி தான் இது ஒரு மூவி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இன் 2006 இன் நொய்டா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரகேஷனாகவும் சைக்கோபாத் அப்புறம் போலீஸ் 2 பேருக்குள்ள அந்த இன்ட்ரகேஷன் ஒரு ½ அன் ஹவர் தேட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். அது ஒரு ஃப்ளோவில் இருந்து போவோம், ப்ளஸ் அந்த பீக்கு போவோம் அவங்க பேசுகிறது, ப்ளஸ் அந்த சைக்கோபாத்தோட ஆக்டிங் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. அந்த ஆக்டிங் ஒரு கேரக்டர் பேசுகிறது, அவங்க ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது ஓப்பனாக சொல்லுவான் அவன், இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணான்னு. ஸோ அதை பார்த்தா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் லேட்டராக பார்த்தா போலீஸ் லிங்க்கு, அப்புறம் போலீஸ் சேஸாவோ நிறைய விஷயம் இருக்கும். பட் ஆனால் நெகட்டிவ்னா லாஸ்ட்டில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூவி பார்த்தா உங்களுக்கே புரியும். இது வரைக்கும் நான் நிறைய சைக்கோ த்ரில்லர், இந்த மாதிரி ப்ரூட்டல் கில்லிங்கு, அந்த மாதிரி சீரியல் கில்லர், இன்வெஸ்டிகேட்டர் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் திஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் சைக்கோபாத் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜானரில் இருந்து வந்துருக்காங்க. ஏன்னா அப்படி கூட இருப்பாங்களான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா திஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த சைக்கோபாத் அந்த சொல்லவே பிடிக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ்ட் அண்ட் ஸ்டோரியாக இருந்தது இது. ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு எப்படிலாம் இந்த சொசைட்டியில் பீப்புள் எப்படி கூட இருப்பாங்களான்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.